சப்பாத்திக்கு சூப்பரான சோயா ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் சோயா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி இல்லைன்னா மல்லித்தூள், கொஞ்சமாக குருமிளகு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணிட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க சோயாவை தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. கடைசியாக மிளகாய் தூள் சேர்த்து 5 மினிட்ஸ் ஸ்டவ்வில் விட்டு லைட்டாக கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.